நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணைய தலைவர் திரிபாதி நேரில் ஆஜரானார். இதுகுறித்து நமது செய்தியாளர் சிறுமலரிடம் கேட்கலாம். சிறுமலர், இது குறித்து விரிவான தகவலை பதிவு செய்யுங்க. வணக்கம் திவ்யா. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் கடந்த 2018ஆம் ஆண்டு கைவிரல் ரேகை பிரிவில் உதவி ஆய்வாளர் பணிக்கு நடத்திய தேர்வில் ஒரு கேள்விக்கு சரியான விடை எழுதிய தனக்கு மதிப்பெண் வழங்கவில்லை என கூறி 2ஆம் நிலை காவலர் அருணாச்சலம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி SM சுப்பிரமணியம் பிறப்பித்த உத்தரவுப்படி சென்னை IIT பேராசிரியர் மூர்த்தி என்பவர் அளித்த பரிந்துரைப்படி மனுதாரர் எழுதிய விடை தவறு என கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இந்நிலையில் IIT-யில் மூர்த்தி என்ற பெயரில் எவருமே இல்லை எனவும் இந்த அறிக்கை போலி எனவும் கூறி அருணாச்சலம் தரப்பில் முறையிடப்பட்டது. இது குறித்து அதிர்ச்சி தெரிவித்த நீதிபதி இது சம்பந்தமாக விரிவான பதில் மனுவை தாக்கல் செய்ய சீருடை பணியாளர் தேர்வாணைய IG மற்றும் உறுப்பினர் செயலாளருக்கு உத்தரவிட்டனர். இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது இது தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அறிக்கையில் நீதிபதி எழுப்பிய கேள்விக்கான முழுமையான விளக்கத்தை அரசு தரப்பு தரவில்லை எனவும் ஜிவிகுமார் எவ்வளவு சன்மானம் வழங்கப்பட்டது என்பது பற்றியோ மூர்த்தியிடம் அறிக்கை பெற குமாருக்கு அறிவித்தது யார் என்பது உள்ளிட்ட விவரங்களை இல்லை எனவும் அந்த அறிக்கைக்கு நீதிபதி அதிர்ச்சி தெரிவித்திருந்தார். மேலும் இது குறித்து மூர்த்தி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கேந்திர வித்யாலயா பள்ளியில் பணியாற்றி ஓய்வு பெற்றதாகவும் கணித ஆசிரியர் என்ற அடிப்படையில் மூர்த்தியிடம் ஒரு கேள்விக்கு விடை கேட்டு வாட்ஸ்அப் மூலம் சுமார் தொடர்பு கொண்டதாகவும் பின்னர் ஒரு நாள் சீருடை பணியாளர் அலுவலகத்துக்கு வர சொல்லி சில வெற்று காகிதங்களில் கையெழுத்திட சொன்னதாகவும் ஆனால் தன்னை ஒரு IIT பேராசிரியராக சோதித்து இந்த வழக்கில் கொண்டு வந்ததுடன் தற்போது கைது செய்ய முயல்வதாகவும் தன் மீதான FIR ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதற்கு அரசு தரப்பில் இது தொடர்பாக பதிவான வழக்கில் IT ஏமாற்றிய விவகாரத்தில் ஆலோசகர் குமார் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த நீதிபதி இது தொடர்பாக இன்றைய தினம் சீருடை பணியாளர் தேர்வாணைய தலைவர் திரிபாதி நேரில் ஆஜராக உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் இன்று நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணைய தலைவர் திரிபாதி ஆஜரானார். அப்போது இந்த வழக்கில் ஆஜரான அரசு தலைமை வழக்கறிஞர் விஜயநாராயணன் சென்னை பல்கலைக்கழக ஆலோசகராக இருந்த ஜிவிகுமார் பரிந்துரையின் கீழிலேயே மூர்த்தியை நியமித்துள்ளதாகவும் பல்கலைக்கழகம் பரிந்துரைத்த 18 பேர் இந்த பணியை ஏற்க மறுத்ததாலேயே பின்னர் மூர்த்தியை நியமிக்கப்பட்டார் என்று விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் மூர்த்தியின் முகநூலின் பக்கத்திலேயே அவர் IIT-யில் பணிபுரிவதாக தான் குறிப்பிட்டுள்ளார். இந்த மோசடி தொடர்பாக விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் ஜிவிகுமார் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு தலைமை வழக்கறிஞர் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட ஜிவிகுமார் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தன்னை தனி அறையில் வைத்து வெறும் பேப்பரில் கையெழுத்து பெற்று கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. மேலும் இந்த வழக்கு தங்கள் தரப்பு வாதங்களையும் கேட்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி SM சுப்பிரமணியம் இந்த மோசடி தொடர்பாக என்ன விசாரணை நடைபெற்றது, இது போன்ற கேள்விகளில் வினாத்தாள் தயாரிப்பது தவிர மற்ற அனைத்து நடைமுறைகளிலும் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். இந்த மோசடியில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் கடுமையாக தண்டனை பெற வேண்டும் என்றும் கருத்து தெரிவித்தார். மேலும் இதுபோன்ற மோசடியில் ஈடுபட்டவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்காவிட்டால் மக்கள் நம்பிக்கையை இழந்து விடுவார்கள் என்றும் கருத்து தெரிவித்தார். மேலும் இது தொடர்பான வழக்கு விசாரணையை பிற்பகல் 2:15 மணிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். திவ்யா, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணைய தலைவர் திரிபாதி நேரில் ஆஜரானார். இதுகுறித்து நமது செய்தியாளர் சிறுமலர் தந்த தகவலை தற்போது கேட்டோம். நன்றி சிறுமலர். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.